இஸ்ரேல் சமீபத்தில் நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி தரப்போவதாக தகவல்கள் வருகின்றன. இதற்காக ஈரான் பல்வேறு ஏவுகணைகளையும் எல்லை நோக்கி கொண்டு சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 என்ற பெயரில் இந்த தாக்குதல் நடத்தப்பட உள்ளது. இதற்காக ஈரான் ராணுவம் பல்வேறு ஏவுகணைகளை சுரங்கங்கள் வழியாக கொண்டு செல்ல தொடங்கியுள்ளது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேல் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தும் என கூறப்படுகிறது. இத்தனை நாட்கள் ஈரான் அமைதியாக இருந்தது. ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகளை வைத்து ப்ராக்சி வார், அதாவது நேரடியாக போர் நடத்தாமல் மறைமுகமாக இஸ்ரேலை தாக்கி வந்தது. இதற்கு இடையில்தான் கடந்த மாதத்தின் தொடக்கத்தில் மிகப்பெரிய அளவில் இஸ்ரேலை நேரடியாக ஈரான் தாக்கியது. இதற்கு இஸ்ரேலும் பதிலடி கொடுத்தது. சமீபத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானின் ரேடார் சிஸ்டம்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் ஈரான் உள்ளே வரக்கூடிய போர் விமானங்களை கண்டுபிடிக்க முடியாத நிலை ஏற்படலாம் என்கிறார்கள். அதோடு இல்லாமல் ஈரான் தங்களின் சொந்த போர் விமானங்களை ரேடார் மூலம் வழிகாட்ட முடியாத நிலை ஏற்படலாம். சமீபத்தில் தான் ஈரான் மீது இஸ்ரேலின் 3 துல்லியமான தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி உள்ளது. 100க்கும் மேற்பட்ட விமானங்களை களமிறக்கி இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியது. இதில் அமெரிக்காவிடமிருந்து வாங்கிய அதிநவீன F-35 உட்பட நவீன விமானங்களை இஸ்ரேல் பயன்படுத்தியிருந்தது. மொத்தமாக 2000 கிலோமீட்டர் பயணத்தை மேற்கொண்டு இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியது. குறிப்பாக ஈரானில் மக்கள் வசிக்கும் பகுதிகளை குறிவைக்காமல் இராணுவ இலக்குகளை தாக்கியுள்ளது இஸ்ரேல். அணு மற்றும் எண்ணெய் உற்பத்தி மையங்களை தவிர்த்து மேற்கொண்டு மோதலை தவிர்க்கக்கூடிய விதமாக இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருந்தது. இந்த முறை இராணுவ இலக்குகள் பிளஸ் அணு மையங்கள் மற்றும் எண்ணெய் உற்பத்தி மையங்கள், முக்கிய தலைவர்கள் என்று எல்லோரையும் குறிவைத்து ஈரானில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இனி அடுத்ததாக ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தும். இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு ஒரு சில நாட்களில் பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் உயர்மட்ட வட்டாரம் தெரிவித்துள்ளது. அதன்படி ஈரான் நாட்டு அரசு தனது இராணுவ வீரர்களிடம் போருக்கு தயாராகும்படி உத்தரவிட்டுள்ளதாம். போர் தொடர்பாக முக்கியமான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாம். மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் இந்த நிலையில்தான் இஸ்ரேலிய ஊடகங்களில் வெளியான சில தகவல்களின்படி ஈரான் புரட்சிகர காவல் படையின் உயர்மட்ட தலைவர் கொல்லப்பட்டது மட்டுமில்லாமல் மூத்த இராணுவ தளபதிகள், முக்கிய கல்வியாளர்கள் மற்றும் அணு விஞ்ஞானிகள் பலரும் கொல்லப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகின்றன. ஈரானின் துணை இராணுவ புரட்சிகர படையின் தலைவர் ஜெனரல் ஹொசைன் சலாமி உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இது குறித்து ஈரான் அரசு தொலைக்காட்சியில் வெளியான செய்தியில் ஜெனரல் ஹுசைன் சலாமிக்கு என்ன நடந்தது என்பது குறித்த விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை. 1979ஆம் ஆண்டு இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஈரானின் புரட்சிகர படை நாட்டின் முக்கிய அதிகார மையங்களில் ஒன்று. தற்போது நடைபெற்று வரும் இந்த தாக்குதல்களுக்கு எப்படி பதிலளிப்பது, அடுத்து என்ன செய்வது என்பது பற்றி ஈரான் விரைவில் முடிவெடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலிய இராணுவம் தெஹ்ரானை சுற்றியுள்ள முக்கியமான 6 இராணுவ தளங்களை தாக்கி இருப்பதாகவும் பெயர் குறிப்பிடாத மூத்த ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆக ஈரான் விரைவில் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளதாக கூறப்படும் நிலையில் இதற்காக இஸ்ரேல் தயார் நிலையில் இருக்கிறது. ஈரான் எப்போது வேண்டுமானாலும் பதிலடி கொடுக்கும் என்பதால் இஸ்ரேல் மிக கவனமாக எல்லை பகுதிகளை கண்காணித்து வருகிறது. இஸ்ரேல் தனது எல்லையில் அயன் டோம்களை நகர்த்தி வருகிறது. அயன் டோம் தடுக்கும் என்றாலும் 10 நொடிக்கு 20க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் ஒரே நேரத்தில் வந்தால் அதனால் எதிர்கொள்ள முடியாது. முக்கியமாக அயன் டோம் முழுமையான ஏவுகணைகளை பயன்படுத்திய பின்பு அடுத்த லோடிங் நடக்க குறைந்தபட்சம் 10 நிமிடங்கள் வரை கூட ஆகும். இடைப்பட்ட நேரத்தில் ஏவுகணைகள் வந்தால் அதை இஸ்ரேலால் தடுக்க முடியாது. இதனால் கூடுதல் அயன் டோம்களை இஸ்ரேல் எல்லைக்கு நகர்த்தி வருகிறது. இதுபோன்ற நேரங்களில் இஸ்ரேலின் மற்ற ஏவுகணை தடுப்புகள், அமெரிக்கா அளித்துள்ள ஏவுகணை தடுப்புகள் உதவும். இதற்காக அமெரிக்காவின் எல்லை பாதுகாப்பு அமைப்புகளையும் இஸ்ரேல் களத்தில் இறக்கியுள்ளது. Subscribe to One India and never miss an update.